இன்னைக்கு நம்ம திருமூலர் திருமந்திரத்துல பாடல் மடல் விரி கொன்றையன் மாயன் படைத்த உடலும் உயிரும் உருவம் தொழாமல் இடர் படர்ந்து ஏழாம் நரகில் கிடப்ப குடற்பட வெந்தமர் கூப்பிடுமாறே. இது கடைசி வாரத்துல கடைசி வகுப்புல பார்த்தோம். அடுத்த பாடலா வரக்கூடியது 339 எதிர்பாரா இறப்பு அப்படிங்கிற தலைப்பு தான் இப்ப நம்ம குடையும் குதிரையும் கொற்ற வாழும் கொள் மிடையும் அக்காலம் இருந்து நடுவே உடையும் மனிதனார் போகும் அப்போதே அடையும் இடம் வலம் ஆறுகிறாமே. இந்த பாடல் நம்ம பாடிடுவோம். அப்புறம் குடையும் குதிரையும் கொற்ற வாழும் கொள் குடையும் குதிரையும் குற்ற வாழும் கொள் மிடையும் அக்காலம் இருந்து நடுவே அக்காலம் இருந்து நடுவே உடையும் மனிதனார் போகும் அப்போதே மனிதனார் போகும் அப்போதே அடையும் இடம் பலம் ஆறுயிராமே. இடம் பலம் ஆறுயிராமே. குடையும் குதிரையும் கொற்ற வாழும் கொள் உடையும் குதிரையும் குற்ற வாழும் கொள் மிடையும் அக்காலம் இருந்து நடுவே இடையும் அக்காலம் இருந்து நடுவே உடையும் மனிதனார் போகும் அப்போதே உடையும் மனிதனார் போகும் அப்போதே அடையும் இடம் பலம் ஆறுயிராமே. அடையும் இடம் பலம் ஆறுயிராமே. நம்முடைய சுபாவண்ணாமலை புத்தகத்துல மனிதராய் உடையும் குதிரையும் வாழும் கொண்ட காலத்திலே அவரது உடலின் நடுவே இருந்து இடம் வளமாக மாறி இயங்கும் மூச்சுக்காற்று. அவங்க ஒரு அரசன் படை பலத்தோட பக்கமா எல்லாருமே அவங்க பின்னாடி போறாங்க. செல்வாக்கோட இருக்காரு, மக்கள்லாம் அவங்க பின்னாடி போறாங்க. அப்போ அவர் எப்படி இருக்காரு? திடகாத்திரமா இருக்காரு. குடை இருக்கு. குடை என்று சொன்னா வெண்கொற்ற குடை. அரசாட்சி புரிகிறார். அதுக்கு கீழே அவர் ஒரு அரசாட்சி புரிகிற மன்னன். குதிரை இருக்கு. இதெல்லாம் இருந்து மிடுக்கா அவர் போயிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது அவருடைய மூச்சு காற்று எப்படி இருக்கு? இடவளம் நல்லா சிறப்பா போயிட்டு இருக்கு மூச்சு காற்று. அதுதான் அவர் சொல்றாரு, குடையும் குதிரையும் கொற்ற வாழும் கொள் மிடையும் அக்காலம் இருந்து நடுவே. அந்த நடு அப்படின்னு சொல்றது எதை சொல்றாங்க அப்படின்னா, நம்முடைய சுடுமுனை நாடி சிறப்பாக இயங்கி கொண்டிருக்கிறார். அதனால அவர் நல்லா இருக்கார், அந்த மன்னன் அரசன். அடுத்தது உடையும் மனிதராய் போகும் அப்போதே, அந்த வார்த்தை சொல்லும் போது உலா போகும் அப்போதே உடையும். அப்படி போயிட்டே இருக்காரு. திடீர்னு என்ன ஆகுது அப்படின்னா, அவருடைய மூச்சு காற்று வினையின் பயனாய் நின்று விடுகிறது. அவர் இறந்து போயிடுறார். அடையும் இடம் வளம் ஆறுயிராமே அப்படின்னு சொல்றாரு. இதை நம்முடைய வரதராசன் ஐயா புத்தகத்துல கொஞ்சம் இன்னும் ஆழமா பார்க்கலாம். இதை சொல்லும் போது அவர் சொல்வாரு, நாற்புறமும் மக்கள் சூழ்ந்து வர நடுவில் செல்லும் போதே இடையும் அக்காலம் ஆறுயிர் இடம் வளம் அடையும். இந்த இடவளம் போயிட்டு இருந்தது காத்து, சுழுமுனை நாடில போயிட்டு இருந்தது. திடீர்னு என்ன ஆயிடுச்சு? அந்த தலைவனுடைய பிராணன் நின்று போயிடுச்சு. அப்படியே நின்ன உடனே இறந்து போயிடுறாரு. இது எதிர்பாராம நடக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருப்பீங்க. நல்லாதான் பேசிட்டு இருந்தாரு, நல்லாதான் பேசிட்டு இருந்தாரு, நல்லாதான் சாப்பிட்டுட்டு இருந்தாரு. ஆனா கொஞ்ச நேரத்துல செய்தி வந்தது, இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அப்போ
மூச்சுக்காற்றினுடைய அந்த வேகம் குறைந்து விட்டது அல்லது மூச்சுக்காற்றினுடைய சமநிலை இல்லாமல் இடவலம் சுடுமனை நாடி சிறப்பாக இல்லாமல் இருந்திருக்கலாம். பிங்களை வலது நாசி, இடகலை இடது நாசி, இது இரண்டும் சமநிலையில் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதனால அவருக்கு ஏற்பட்ட பாதிப்பு, உடல் உபாதைகள், மனதால் ஏற்பட்ட பிரச்சனைகள், வயது காரணம் அல்லது மூப்பு, உடல் பிணி என்று பல காரணங்கள் இருக்கலாம். ஏதோ ஒரு காரணத்தினால என்ன ஆயிடுச்சு, பிராணம் நின்று போயிடுச்சு, இறந்துட்டார். ஆனா நல்லதான் இருந்தாருன்னு சொல்லுவாங்க. அப்போ நல்லதான் இருந்தாரான்னா இல்லை, அவருக்கு தான் தெரியும் உடம்புல என்னென்ன பிரச்சனைன்ட்டு. அவர் மன்னரா இருந்தா கூட இறந்துருவாங்க. மக்கள் அவங்க பின்னாடி போவாங்க. எப்போ நல்லா இருக்கும்போது போவாங்க, அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, அவங்க பின்னாடி போவாங்க, சும்மா அந்த மரியாதை செலுத்திட்டு வந்துடுவாங்க, அவ்வளவுதான். திருப்பி அவங்களுக்கு அந்த சமூகத்துல மரியாதை இருக்காது. அவங்கள பத்தி பேசுவாங்க, அவ்வளவுதான். அவங்க செய்த செயல்களை பேசுவாங்க. இருக்கும்போது இருந்த அந்த மரியாதை என்ன ஆகும், இறந்த பிறகு கிடைக்கும். அவரை பத்தி பேசுவாங்க, அவ்வளவுதான். நல்ல செயல் செய்தார் அப்படின்னு பேசுவாங்க, இல்லைன்னா அவரை பத்தி பேச மாட்டோம். அது திடீர்னு நடக்கும். அதான் இவர் சொல்ல வர்றாரு. இந்த வார்த்தை சொல்லும்போது எதிர்பாரா இறப்புன்னு சொல்றாரு. இதான் முக்கியம். இந்த பாட்டுடைய கருப்பொருள் என்னன்னா, எதிர்பாராம நடந்து போற விஷயம். இறப்புங்கிறது சொல்லிட்டு வர்றதில்லை. நம்ம நினைச்சிட்டு இருப்போம், நிறைய கற்பனை பண்ணுவாங்க, இதை பண்ணணும் அதை பண்ணணும், இன்னும் ஒரு 10 வருஷத்துல இது செய்யலாம், இன்னும் ஒரு 20 வருஷத்துல இதை பண்ணலாம், இன்னும் ஒரு 15 வருஷத்துல இது செய்யலாம், இது இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நிறைய கற்பனைகள் வச்சிருப்போம், நிறைய திட்டங்கள் வச்சிருப்போம். ஆனா இந்த உயிர் வாழ்க்கை என்னது, நிலையில்லாது. யாக்கை நிலையில்லாது. அதை தெரிஞ்சுக்கவே மாட்டோம். அப்படி இல்லாமலே வாழ்க்கை திடீர்னு முறிஞ்சு போகலாம் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டுடைய கருத்து. அதுதான் இந்த பாடலை வலியுறுத்தி சொல்றாங்க. இதை இன்னொரு ஆழமா நம்ம இன்னொரு கோணத்துல இதை பார்க்கணும்னா, குடையும் குதிரையும் கொற்ற வாழும் அப்படின்னு சொல்லும்போது, வெண்பொற்ற குடையில் குதிரையும் செங்கோலும் கொண்டு புடையும் மனிதரை இருந்து நடுவே போகும், நாற்புறமும் மக்கள் சூழ்ந்து வர நடுவில் செல்லும் போதே இடையும் அக்காலம் ஆறுயிர் இடம் வளம் அடையும் அப்படின்னு சொல்றாரு. நல்லாதான் இருக்கு, நல்ல புகழ்ச்சியா இருந்திருக்காரு, மக்கள் நல்லா புகழ்ந்து அவர் பின்னாடி போயிருக்காங்க. இருக்கும்போதே திடீர்னு அவருக்கு எதிர்பாராம இறப்பு வந்துடுது. அது அந்த காலத்துல மன்னர்கள். இன்னைக்கு நம்ம சொல்லக்கூடியது பதவியில் இருக்கக்கூடிய உயர் பதவியில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், அவங்களாம் தான் நம்ம சொல்லலாம். அப்போ அவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு பொதுவானது இறப்பு என்பது. சாதாரண மக்களா இருந்தாலும் இறப்பு உண்டு, பெரிய பதவியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளா இருந்தாலும் இறப்பு உண்டு. இதுல ஏற்றத்தாழ்வு கிடையாது. அதுக்கு காரணம் அந்த மூச்சுக்காற்று. மூச்சுக்காற்று சமநிலையில் இல்லைன்னா நமக்கு தெரிஞ்சிடும். இந்த பாடல் தொகுதி நிலையாமை. இந்த பாடலை பாடலாம். குடையும் குதிரையும் கொற்ற வாழும் கொள், மிடையும் அக்காலம் இருந்து நடுவே, அக்காலம் இருந்து நடுவே, உடையும் மனிதனார் போகும் அப்போதே, மனிதனார் போகும் அப்போதே, அடையும் இடம் வளம் ஆறுயிராமே, அடையும் இடம் பலம் ஆறுயிராமே. இந்த கருத்து எதை வலியுறுத்துது அப்படின்னா, எவ்வளவு பெரிய செல்வந்தரா இருக்கலாம், நல்ல புகழ் உச்சியில இருக்கலாம், அவங்களுக்கும் இறப்பு என்பது என்ன இருக்கும். அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அவங்களுக்கும் இறப்பு உண்டு. சாதாரண மக்களா இருந்தாலும் இறப்பு உண்டு, பெரிய பதவியில இருக்கக்கூடிய அதிகாரிகளாக இருந்தாலும் உண்டு. அந்த காலத்தை பொறுத்தவரைக்கும் மன்னர்கள், இன்னைக்கு நம்ம நாட்டினுடைய தலைவர்கள் அப்படின்னு சொல்றோம். அப்போ இந்த இறப்புங்கிறது சமநிலை தான். அதனால அவங்க என்ன செய்யணும், இருக்கும் பொழுதே மற்றவர்களுக்கு உதவி செய்யணும், வாழும் போதே வள்ளலாக இருக்கணும். இறந்த பிறகு அவரை புகழ்ந்து சொல்றாங்கன்னா, இருக்கும் போது அவர் சிறந்தவராக இருந்தா மட்டும்தான் இறந்த பிறகு சொல்வாங்க. இதை வள்ளுவர் சொல்வார், தோன்றின் புகழோடு தோன்றுக அகிலா தோன்றலின் தோன்றாமை நன்று அப்படின்னு சொல்லுவார். இன்னைக்கு நம்ம தோன்றின் புகழோடு தோன்றுக அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு துறையில ஒருத்தர் ரொம்ப வலிமை மிக்கவரா, அதுல ஆழம் கால்பட்டவரா இருக்காரு, அதுல அவர்
மக்களுக்கு தெரிகிற அளவுக்கு வராரு. அந்த துறைக்கு அது வந்து பெருமை தருது. அவர் இறந்த பிறகும் அந்த துறை சிறப்புடையதா இருக்கும், அவர் பேசப்படுவார். அதுபோல நம்முடைய செயல்களும் அப்படிதான் இருக்கணும். எந்த செயல் செய்தாலும் மக்களால் பேசும்படியாக அந்த செயல் அமையணும். அதுதான் சிறந்த நிலை, அதுதான் நிலையானது. அவர் இல்லைனாலும் அவர் பேசிட்டு இருப்பாங்க. அவர் இப்படி பண்ணார் பாருங்க, இப்படிப்பட்ட திட்டங்கள்லாம் செஞ்சார் பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு கொள்கைகள் எல்லாம் அவர் வகுத்தார் பாருங்க, இப்படிப்பட்ட ஒரு சிந்தனையை உருவாக்கினார் அப்படின்னு நம்ம சொல்லுவாங்க. அப்போ இறந்தவர்கள் பேசப்படுவார்கள், அவங்களுடைய செயல்கள். ஆனால் அவரோட கொண்டு போவது எது? அவங்களுடைய தர்மம் மட்டுமே. அந்த தர்ம செயல்களை தான் திருமூலர் குறிப்பிடுறார். இந்த பாடலை தான் அடுத்த பாடல் போலாம். காக்கை கவரில் ஏன் கண்டார் பழிக்கில் ஏன், பால் துளி பெய்யில் என், பல்லோர் பழிச்சில் என், தோல் பையினின்று தொழில் அரசெய்து ஊட்டுவன, கூத்தன் புறப்பட்டு போன இக்கூட்டையே. கேட்கிறார், கேள்வி மாதிரி இந்த பாடல். கூத்து முடிந்தது அப்படிதான் தலைப்பு. அந்த காலத்துல கூத்து, இன்னைக்கும் சில கிராமங்கள்ல கூத்து அப்படின்னு ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அதுதான் இப்ப நம்ம சொல்லக்கூடிய நாடகம். அப்புறம் அதுதான் இப்ப வளர்ந்துருக்கிற திரைப்படம். அப்போ அந்த காலத்துல கூத்து அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு. அது ஒரு வேஷம் கட்டி ஆடுவாங்க. அது முடிஞ்ச உடனே என்ன பண்ணுவாங்க, வேஷத்தை கழிச்சிட்டு அவங்க போயிடுவாங்க. அது மாதிரிதான் இது ஒரு கூத்து அப்படின்னு சொல்றாரு. இந்த கூத்து முடிஞ்சிருச்சு, நம்ம வேஷம் கலைஞ்சிருச்சு. தந்தை ஒரு வேஷம், தாய் ஒரு வேஷம். இந்த வேஷம் அப்படிங்கிறது அந்த பருவத்துக்கு தகுந்த மாதிரி மாறிடும். தாத்தா பாட்டி ஒரு வேஷம், அப்பா அம்மான்னு சொல்ற மாதிரி ஆசிரியர் ஒரு வேஷம். இது மாதிரி எல்லாமே ஒரு வேஷம் தான். ஒரு குறிப்பிட்ட காலங்க அப்புறம் அந்த வேஷம் கலைஞ்சிரோம்னா அந்த பருவம் மாறிடுது. அவங்களுக்கு ஒரு நிலைப்பாட்டில் அவங்க உயிர் வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ எல்லாருக்குமே ஒரு வேஷம் தான். எல்லாருமே இங்க நிரந்தரமா இருக்க முடியாது. அதுதான் இங்க கூத்து முடிந்ததுன்றாரு. இத முதல்ல பாடிடுவோம். காக்கை கவரில் என் கண்டார் பழிக்கில் என், காக்கை கவரில் என் கண்டார் பழிக்கில் என், பால் துளி பெய்யில் என், பல்லோர் பழிச்சில் என், பால் துளி பெய்யில் என், பல்லோர் பழிச்சில் என், தோல் பையினின்று தொழில் அரசெய்து ஊட்டும், தோல் பையினின்று தொழில் அரசெய்து ஊட்டும், கூத்தன் புறப்பட்டு போன இக்கூட்டையே, தன் புறப்பட்டு போன இக்கூட்டையே. காக்கை கவரில் என் கண்டார் பழிச்சில் என், காக்கை கவரில் என் கண்டார் பழிக்கில் என், பால் துளி பெய்யில் என், பல்லோர் பழிச்சில் என், பால் துளி பெய்யில் என், பல்லோர் பழிச்சில் என், தோல் பையினின்று தொழில் அரசெய்து ஊட்டும், தோல் பையினின்று தொழில் அரசெய்து ஊட்டும், கூத்தன் புறப்பட்டு போன இக்கூட்டையே, கூத்தன் புறப்பட்டு போன இக்கூட்டையே. இந்த பாடலுடைய கருப்பொருள் என்ன அப்படின்னு பார்க்கலாம். இதனுடைய பாடலுடைய ஆழமான கருத்து எது? முன்னாடி பாட்டு பாடல் பார்த்தீங்கன்னா, நல்ல புகழ், நல்ல செல்வாக்கு, இறந்து போயிடுறாரு திடீர்னு. இது வந்து அதுக்கப்புறம் என்ன நடக்குது, இறந்தவங்களை எப்படி நம்ம வந்து என்ன பேசி பிரயோஜனம் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. இறந்த பிறகு அவங்கள பத்தி பிரயோஜனம் கிடையாது, அவங்கள பத்தி குறை சொல்லுவாங்க, திட்டுவாங்க, இதெல்லாம் நடக்கும். புகழ்ந்து பேசினா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆனா இகழ்ந்து பேசுறதுனால எந்த பயனும் இல்லை. அதுதான் இந்த பாடலுடைய கருப்பொருளை பார்க்கிறோம். அது சொல்லும்போது அவர் சொல்லுவாரு, உடம்பாகிய தோல் பையில் இருந்து வினை முடிவு பெறப்படுது. அதனாலதான் சொல்றாரு, இந்த சஃபல் பண்ணி நம்முடைய வரதராசன் ஐயா சொல்றாரு,
தோல் பையிலிருந்து தொழில் அறச் செய்து அப்படின்றார். நம்முடைய தோல் பைக்குள்ள ஒரு தொழில் நடந்துட்டு இருக்கு. என்ன தொழில்? அந்த பஞ்ச வாயுக்கள், தசவாயுக்கள்னு சொல்லுவோம். முக்கியமானது பஞ்சவாயுக்கள் 5, தசவாயுக்கள் 10 வாயுக்களுடைய செயல்கள். அது அப்படியே நின்றுடுது. கர்ம இந்திரியங்கள், ஞானேந்திரியங்கள் இது எல்லாமே நின்றுடுது. தத்துவங்கள் எல்லாமே என்ன ஆயிடுது? ஸ்டாப் ஆயிடுது. அப்போ அது மாதிரி நின்று உடனே எதுவுமே நடக்காது. அப்போ அதுதான் சொல்ல வர்றாரு, தோல் பையிலிருந்து தொழில் அறச் செய்து. என்னென்னலாம் செய்யணும், எதை இயங்கணும், அந்த வயிற்று நம்முடைய ஜீரண மண்டலம் ஜீரணிக்கிற பணியை செய்யணும், கழிவு நீக்க மண்டலம் கழிவு வெளியேற்றணும், இதெல்லாம் நின்று போயிடுது. அறச் செய்து நின்று போயிடுது. அதுதான் தோல் பையிலிருந்து தொழில் அறச் செய்து. அதுதான் வரதராசன் ஐயா அதை வந்து சஃபில் பண்ணி அந்த வார்த்தையை முதல்ல போடுறாரு. அதுக்கு அடுத்தது சொல்றாரு, வினை முடிஞ்சதுனாலதான் இது நடக்குது. ஏன் இந்த தோல் பையில இருந்து அந்த தொழில் நின்று போச்சு, இவருக்கு இந்த காலம் முடிஞ்சு போச்சு, அதனால நின்று போச்சு அப்படிங்கிறது தான் அவரை அந்த சொல்ல வர்றாரு. அதுல சொல்லும்போது, வினை பயனை ஊட்டி கொண்டிருந்த உயிராகிய கூத்தன் வெளிப்பட்டு போன பின் இவ்வுடம்பாகிய கூட்டை, இந்த உடம்பாகிய இந்த கூட்டை காக்கை கவரில் என், காக்கை கொத்தினால் என்ன? இந்த உடம்புக்கு மரியாதை அப்புறம் கிடையாதுல்ல. உடம்புல அந்த உயிர் இருக்கிற வரைக்கும் தான் மரியாதை. உடம்பை விட்டு அந்த உயிர் போயிடுது. அதனாலதான் அவரு ஆரம்பிக்கும் போது என்ன சொல்ல வர்றாரு, தொடக்கத்துல அந்த வார்த்தையை, காக்கை கவரில் என். காக்கை கொத்துனா என்ன? அதான் போயிடுச்சு உயிரை. முக்கியமா நடக்க வேண்டிய விஷயம்லாம் நடக்கல, அதனால அது ஏன் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். திருமூலருடைய வரிகள் அது. அப்படி சொல்லும்போது அவர் கேள்வியை கேட்கும்போது அடுத்தது சொல்றாரு, கண்டார் பழிக்கில் என். அதுக்கெல்லாம் திட்டுறாங்க அவங்க, பழிச்சு அந்த உடம்பை பார்த்து திட்டுறாங்க எல்லாரும். என்ன ஆட்டம் போடாம பார்த்தீங்களா, இறந்து கிடக்குறான் அப்படின்னு சொல்றாங்கன்றதுங்க. முதல்ல முன்னாடி பாட்டுல புகழ்ந்து சொன்னாங்க, இங்க வந்து இகழ்ச்சி சொல்றாங்க. இதெல்லாம் வந்து அந்த காட்சிப்படுத்துறாரு, மரணத்தினால் ஏற்படக்கூடிய காட்சி. என்னெல்லாம் ஆட்டம் போட்டாரு, எப்படிலாம் மோசமா நடந்தாரு அப்படின்னு பழிக்கிறாங்களாம். பழித்தல்னால என்ன பயன் இருக்கு? அந்த உடம்பை பார்த்து பழிக்கிறாங்க. உடம்புக்குள்ள ஒண்ணுமே இல்லையே, இருக்கும்போது தானே அதை பேசணும். இருக்கும்போதும் பேசுறது இல்லை, இறந்த பிறகு பேசுவாங்க சில பேர். இருக்கும்போதும் பேசுவாங்க சில பேர், அது வேற விஷயம். எல்லாரும் பேசுவாங்கன்னு பேச மாட்டாங்க, எதிரில் பேச மாட்டாங்க, புறம் கூறுதல் பின்னாடி பேசுவாங்க. அது மாதிரி பேசுறவங்க தான் சொல்றாரு. இறந்த பிறகு அந்த வெறும் அந்த உடம்பை வச்சு பேசிட்டு இருக்காங்க. தோல் பையில போயிடுச்சு, வெளியில போயிடுச்சு. அதுதான் சொல்ல வர்றாரு. இந்த வினை பயனை ஊட்டி கொண்டிருந்த அந்த உயிராகிய கூத்தன் வெளிப்பட்ட பிறகு என்ன நடக்குது? பழிக்கிறாங்க, பழிக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா அடுத்த வரிகள்ல, பால் துளி பெய்யில் என், உடம்பை சுட்டெரித்த பின் எலும்பு மேல் பாலை தெளித்தால் என்ன? இந்த ஒரு கேள்வி கேட்கிறாரு. எல்லா சடங்கெல்லாம் பண்றாங்களே, அந்த உடம்பை விட்டு தான் போயிடுச்சே, அந்த தூள் தூளா ஆயிடுச்சு, அது எரிச்சோ அல்லது புதைச்சோ, அது அந்த மண்ணு அப்படியே மண்ணோட புதைஞ்சு போச்சு, அதுல பால் ஊத்துனாதான் என்ன அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு. இதெல்லாம் வந்து ஒரு சடங்கு முறை, இதெல்லாம் வந்து பயன்படுத்துறோம், இதெல்லாம் செய்யறோம். ஆனா இதெல்லாம் என்ன பயன்? இருக்கும்போது அவருடைய பயன் இருந்தது, இல்லாத போது வெறும் உடம்புக்கு தான் ஏற்றிருக்கோம். அந்த தோல் விட்டு வெளில போன பிறகு எலும்பு கூடு, அதுக்கு போய் பால் ஊத்துறாங்களே அப்படின்னு அவரு கிண்டல் பண்ற மாதிரி கேள்வி கேட்கிறார் அப்படின்னு சொல்றாரு. இதுதான் அந்த வரிகள். பால் துளி பெய்யின் என், பல்லோர் பழிச்சில் என்று சொல்றாரு. கூத்தன் புறப்பட்டு போன இக்கூட்டையே, இந்த இறைவனாகிய இந்த பரம்பொருள் இந்த உடம்பை விட்டு போயிட்டார், இந்த கூட்டை விட்டு போயிட்டார். இதுதான் இந்த பாடலுடைய கருப்பொருள். அதனால இருக்கும்போது வாழ்த்துறோம், இறந்த பிறகு திட்டுறோம். சில பேர், எல்லாரும் நம்ம சொல்ல, ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுடைய மன பாதிப்பா கூட இருக்கலாம், அவங்களுக்கு ஏதோ தீங்கு நடந்திருக்கலாம், அவரால் எந்த பயனும் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதனால திட்டி என்ன பிரயோஜனம் அப்படிங்கிறது தான் இந்த கேள்வி. அதனால அதுல போய் பால் ஊத்துறாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, காக்கைய என்ன பண்ணுது, இரையாகுது, காக்கைக்கு இரையாயிடுது. இது மாதிரி நடந்துட்டு இருக்கு, இதனால எந்த பயனும் கிடையாது அப்படிங்கிறது தான் இந்த பாடல். இது நிலையாமை. அப்ப இருக்கும்போது நம்ம என்ன செய்யலாம், நல்லது பண்ணணும். ஒவ்வொரு தரையும் அவர் வந்து வலியுறுத்துகிற விஷயம் என்ன, நல்லது செய்யுங்க, நல்ல விஷயங்களை திரும்ப திரும்ப செய்யுங்கன்ற. இன்னைக்கு வந்து நல்ல விஷயங்களை பேசணும், நல்ல விஷயங்களை கேட்கணும், நல்ல விஷயங்களை செய்யணும். இதுதான் நம்முடைய அல்டிமேட் கோல். இந்த மனித பிரிவினோட நோக்கம் என்ன, இறைவன் அடையணும், அதான் நோக்கம். அதனை அடைவதற்கு என்ன வழி, இந்த பாவங்கள் புண்ணியங்கள் இதெல்லாம் ஜீரோவாகும். அதை ஜீரோவாகிறதுக்கு தான் நமக்கு என்ன பண்றாரு, திரும்ப திரும்ப பிறவியை கொடுக்குறாரு.
பிறவியில அனுபவப்பட்டு ஒரு காலகட்டத்துக்கு போதும் அந்த பிறவி போதும், எனக்கு போதும், கஷ்டப்பட்டதெல்லாம் போதும், இனிமே இந்த கஷ்டம் வரக்கூடாது, இனிமே பிறவியே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறாங்க பாருங்க. அப்பதான் இறைவனை அடைகிறாங்க. அதான் சரணாகதி. அந்த நிலையை அடைவதற்கு தான் இதை வலியுறுத்துறாரு, நிலையாமை. சரிங்களா? இந்த நிலையாமையை வந்து இந்த பாடலை இன்னொரு பாடினார். காக்கை கவரில் என் கண்டார் பழிக்கில் என் காக்கை கவரில் என் கண்டார் பழிக்கில் என் பால் துளி பெய்யன் பல்லோர் பழிச்சில் என் பால் துளி பெய்யில் என் பல்லோர் பழிச்சில் என் தோல் பையினின்று தொழில் அற செய்து ஊட்டும் ஊழ் பையினின்று தொழில் அற செய்து ஊட்டும் ஊத்தன் புறப்பட்டு போன இக்கூட்டையே ஊத்தன் புறப்பட்டு போன இக்கூட்டையே. இது வந்து நிலையாமை அப்படிங்கிறதா இந்த பாடல் முழுக்க முழுக்க நம்ம நிலையாமையை தான் வலியுறுத்தி சொல்றாங்க. இந்த நிலையாமையை புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், தவறு செய்ய மாட்டோம். இந்த நிலையாமை புரிஞ்சுக்கிட்டா நமக்கு என்ன செய்ய மாட்டோம், கோபப்பட மாட்டோம், அழமாட்டோம், துக்கப்பட மாட்டோம், வேதனைப்பட மாட்டோம். இதெல்லாமே மாயை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம். அதுக்கு தான் இதை யாக்கை நிலையாமைங்கிற தலைப்பு இதை சொல்றாரு. அடுத்த பாட்டு, இத சந்தேகம் இருக்கா இந்த பாடல்? புரியுதா? இல்ல புரியுது, ஆனா கடைபிடிக்கிறேன், அதான் அங்க பிரச்சனை. என்ன? ஆமா ஆமா, நிச்சயமா எல்லாம் புரியுது. ஆனா வந்து இந்த வாரம் கூட ஒரு ஒரு 2 விஷயங்கள்ல வந்து கொஞ்சம் எரிச்சலான, என்னோட பொறுமை இழந்துட்டேன். எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கைன்னு வர்றப்ப இந்த உலகியல் அப்படியே உழன்ற உண்மைன்னு நினைச்சு நம்ம அதுக்காக தான் ரியாக்ட் பண்ணிடுறோம் இல்லையா? ஆமா, ரியாக்ட் பண்றோம். அதுதான் அதுக்கு தான் நம்ம திருமந்திரத்தை படிக்கிறோம். ஏன் திருமந்திரத்தை படிக்கிறோம் அப்படின்னா, ரியாக்ட் பண்றதுனால எந்த பயனும் இல்லை. எவ்வளவு பெரிய கோடி நஷ்டமா இருக்கட்டும், பணமா இருக்கலாம், அல்லது பொருளா இருக்கலாம், அல்லது நம்முடைய இழப்பாகவும் இருக்கலாம். ஏதோ ஒரு இழப்பு இருக்குன்னு வச்சுங்க, பெரிய இழப்புன்னு நினைப்பாங்க பாருங்க. அது எல்லாமே மாயை தான். ஆனா அதெல்லாம் பெற முடியுமா? எப்படி பெற முடியும்? நம்முடைய முயற்சியால், நம்முடைய தன்னம்பிக்கையால், நம்முடைய உண்மையான முயற்சியினால, உண்மையான அறத்தினால, ஒழுக்கத்தினால் அதை பெறலாம். ஆனா இது எதனால இழந்திருக்கோம்? அதான் விதி, வினை, வினை பயன். அதுதான். என்னதான் நம்ம அவேர்னஸா இருக்கும், ரொம்ப விழிப்புணர்வா இருக்கும், ஆனா அந்த விழிப்புணர்வு இருந்தா கூட அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் கோவம் வந்துருது, அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் துக்கம் வந்துருது, ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நமக்கு ஒரு ஏக்கம் இருக்கு, பொறாமை இருக்கு, சம்டைம்ஸ், எல்லாரையும் சொல்லல. அப்போ எல்லாருக்குமே அந்த விஷயம் வரும்போது அது இயல்புதான், அதுதானே மாயை. அப்போ அந்த மாயையிலேருந்து வெளியே வரணும்னா என்ன பண்ணணும்? திரும்ப திரும்ப திருமந்திரத்தை படிக்கணும், திரும்ப திரும்ப திருமந்திரத்தை நினைக்கணும். அப்போ இதை நினைச்சிட்டோம்னா பரவாயில்ல, விட்டுறலாம். அந்த செகண்ட்ஸ் நினைப்போம், இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் நினைப்போம், அப்புறம் மறந்துடும். ஏன்னா மனிதனா பிறந்தா இருக்கதான் செய்யும், அது விடாது. ஆனா அது என்ன செய்யலாம், ஒரு சில நிமிடங்கள், ஒரு சில நாட்கள் அப்படின்னு நினைச்சிட்டு மறந்துடும். அப்படி மறந்துட்டு அந்த பக்குவம் ஆயிடும். அதுதான் பக்குவம். இதுதான் பயிற்சி நமக்கு. இந்த பயிற்சியை தான் இந்த பாடல் மூலமா நமக்கு கிடைக்கும். இந்த பாடல், அடுத்த பாடல், மாறு திருத்தி வரம்பு இட்ட பட்டிகை வீரும் அதனை பெரிது உணர்ந்தார் இல்லை, கூறும் கருமயிர் வெண்மயிர் ஆவதும் ஈரும் பிறப்பும் ஓராண்டு என்னும் நீரே எனும் நீரே அப்படின்னு சொல்றாரு. பாடிக்கலாம். மாறு திருத்தி வரம்பு இட்ட பட்டிகை, மாறு திருத்தி வரம்பு இட்ட பட்டிகை வீரும் அதனை பெரிது உணர்ந்தார் இல்லை, ஈரும் அதனை பெரிது உணர்ந்தாரில்லை, கூறும் கருமயிர் வெண்மயிர் ஆவதும், கூறும் கருமயிர் வெண்மயிர் ஆவதும் ஈரும் பிறப்பும் ஓர் ஆண்டு எனும் நீரே,
ஈரும் பிறப்பும் ஓர் ஆண்டு எனும் நீரே. மாறு திருத்தி வரம்பு இட்ட பட்டிகை. மாறு திருத்தி வரம்பு இட்ட பட்டிகை. வீரும் அதனை பெரிது உணர்ந்தார் இல்லை. வீரும் அதனை பெரிது உணர்ந்தாரில்லை. ஊரும் கருமயிர் வெண்மயிர் ஆவதும். ஊரும் கருமயிர் வெண்மயிர் ஆவதும். ஈரும் பிறப்பும் ஓர் ஆண்டு எனும் நீரே. ஈரும் பிறப்பும் ஓர் ஆண்டு எனும் நீரே. அழகிய பட்டாடை கூட கிழியும் அப்படின்றார். ஒரு பட்டாடை இருக்கு, அது கூட கிழிஞ்சுதான் போகும். புதுசா இருக்குமா, நம்ம பண்டிகைகளுக்காக வாங்குறோம், ஏதோ ஒரு நிகழ்ச்சி, ஃபெஸ்டிவல், ஃபங்க்ஷன், இதுக்காக நம்ம துணிலாம் வாங்குறோம். அப்ப துணி வந்து உயர்ந்த ஆடை, பட்டாடை போன்ற உயர்ந்த ஆடைகள், அதெல்லாம் அப்படியே வச்சுக்க முடியும்? பயன்படுத்த என்னாகும், கிழிஞ்சு போகும். அந்த வார்த்தையை தான் அவர் சொல்றாரு, அழகிய பட்டாடை கூட கிழியும். அதுபோன்று ஒருவனுக்கு இளமை நீங்கும் அப்படின்றார். பட்டாடைங்கிறது பயன்படுத்த கிழிஞ்சு போயிடும். பயன்படுத்தினால கிழிஞ்சு போகும், அது வேற விஷயம். ஏன்னா அது மடிஞ்சு போயிடும். பயன்படுத்தினால மடிஞ்சு போயிடும், பயன்படுத்தினாலும் மடிஞ்சு போகும். அது பயன்படுத்த இன்னும் சீக்கிரமா மடிஞ்சு போயிடும். அப்போ அந்த துணி வந்து கிழிஞ்சுதான் போகும். அது மாதிரி இந்த உடம்பு, இந்த ஆன்மா அனுபவங்களை பெற 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 அடுத்த நிலைக்கு போகும். இந்த அனுபவத்திலே ரொம்ப வருஷமா இருக்காது. ஒரு அனுபவம் முடிஞ்சிருச்சா அடுத்த அனுபவத்துக்கு போகணும். அப்போ அந்த அந்த வினைக்காக தான் இந்த உடம்புக்குள்ள இருக்கு அந்த ஆன்மா. அதனால அந்த அனுபவத்துக்காக அது காத்துட்டு இருக்கு. அதனால இது வந்து நிச்சயமா வெளியில போயிடும். தேய்மானம் இந்த உடம்புக்கு இருக்கு, இந்த உள்ளுக்கு இருக்கிற உறுப்புகளுக்கு இருக்கு. அதனாலதான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறாரு. அது போன்ற ஒருவனுக்கு இளமை நீங்கும், முதுமை வரும். நிச்சயமா இளமை போகும், முதுமை வரும் நிச்சயமா. ஒருவன் பிறந்த ஆண்டிலேயே இறப்பதும் உண்டு அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தையை சுபானமலை குறிப்பிடுறார். பிறந்த வருஷத்திலே இறக்கலாம். இது எப்படி ரெண்டு கோணத்துல சிந்திக்கலாம். பிறந்த வருஷத்திலே இறக்குறாரு அப்படின்னு சொன்னா என்ன பொருள்னா, ஒரு உதாரணத்துக்கு சொல்லலாம். இப்போ ஆண்டாண்டு என்ன பண்றாங்க, பொதுவா சொல்லுவாங்க, பிறந்த நாள் கொண்டாடுறாங்க. பிறந்த நாள் கொண்டாடுறதுங்கிறது எனக்கு தெரிந்து நம்முடைய முன்னோர்கள் அதை செய்தார்களான அதிகபட்சமா இருந்திருக்காது. ஆனா கொண்டாடி இருப்பாங்க. யாருன்னா கொண்டாடி இருப்பாங்க, பெரிய ராஜாக்கள், அது மாதிரி சாதாரண மக்கள் அதை பத்தினா பெருசா எடுத்துக்க மாட்டாங்க. இப்ப நிறைய கொண்டாட்டங்கள் இருக்கு, அது வெஸ்டர்ன் கல்ச்சர்ல இருக்கக்கூடிய விஷயம். ஆனா அந்த கொண்டாட்டம் என்ன அர்த்தம் தெரியுங்களா, ஒரு வருஷத்தை நம்ம கொண்டாடுறோம்னா ஒரு வயசு நமக்கு கூடுது, அப்போ என்ன ஆகுது, ஆயுள் குறையுதுன்னு அர்த்தம். இது வலியுறுத்துறது. பிறந்த நாள் கொண்டாட்டம் என்ன சொல்லுது, நம்ம இன்னைக்கு பிறந்திருக்கோம் அப்படின்னா 30வது ஆண்டு பிறந்த நாள் அப்படின்னா அவருடைய ஆயுள் குறைய ஆரம்பிக்குது அப்படிங்கிறது தான் அந்த வலியுறுத்தல் தான் அது. ஆனா அது கொண்டாட்டமா நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். அந்த பிறந்த ஆண்டே இறக்கக்கூடுன்ற மாதிரி இவர் நம்முடைய சுபானமலையோடைய ஆய்வு. அப்போ சில பேர் பிறந்த நாளே இறப்பாங்க, அது ஒரு கருத்தை நம்ம பார்த்துருப்போம். எதிர்பாராம பிறந்த நாள்லே 2 நாளைக்கு முன்னாடி இறக்கலாம், அல்லது அன்னைக்கு கூட இறக்கலாம். அந்த நிலைப்பாடு பிறந்த ஆண்டே இறக்கிறதுக்கு வாய்ப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நிலைப்பாடும் இருக்கலாம். அதனால பிறப்ப கொண்டாடுறதுங்கிறது வந்து அறியாமை. ஆனா அர்த்தம் என்ன, ஆயுள் குறைய போகுது, நமக்கு கடமையெல்லாம் நிறைய இருக்கு, நம்ம பாட்டுக்கு நாழிகை போயிட்டு இருக்கு, நாள் போயிட்டு இருக்கு, அப்புறம் என்ன சொல்றது, மாதம் போயிட்டு இருக்கு, வருஷம் போயிட்டு இருக்கு. ஆனா நம்ம என்ன செய்ய மாட்டேங்கிறோம், இறைவனை நம்ம தொடலை, இறைவனை நினைக்கல, அல்லது இறைவன் சொல்லக்கூடிய அந்த அரசியல்களை நாம செய்யல, மற்றதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். அப்போ இந்த காலத்தை நம்ம என்ன செய்யறோம், வீணாக்குகிறோம். புகழால், பணத்தால், பணம் வேணும், புகழ் வேணும், அடுத்தது உறவுகள், பாசம், இதெல்லாம் தேடி அதுக்காக நம்ம நேரத்தை செலவு பண்றோம். இறைவனை நாம நினைக்கவே இல்லை, இறைவனுடைய புகழை நாம் பாடலை, இறைவன் சொல்லக்கூடிய அந்த அறத்தை நாம் செய்யலை. அப்படின்னா எதை குறிக்கிறது, பிறந்த ஆண்டே இறப்பு அப்படின்ற மாதிரி ஒரு வழக்க சொல்றாரு. இது வந்து சுபாண்ணாமலையோடைய கருத்தாக அமைது. இதை நம்ம நம்முடைய வரதராசன் ஐயா புத்தகத்துல பார்க்கணும். அதில் அவர் சொல்லும்போது என்ன சொல்ல வர்றாரு,
இந்த பாடல் வந்து நம்முடைய மாறு திருத்தி வரம்பு இட்ட பண்டிகை. இந்த பாடல் வரதராசன் ஐயா புத்தகத்துல வந்து வேற அந்த பாடலை அவர் வந்து குறிப்பிடலை, வேற எண்ணில் இருக்கான்னு தெரியல. ஏன்னா இவர் வந்து ஆர்டர் படி கொடுத்துருக்காரு சுபாநாமலை புத்தகத்துல. அது சொல்லும்போது இதை எப்படி நம்ம எடுத்துக்கலாம் அப்படின்னா, பிறக்கிறவங்களுக்கு நிச்சயமா இறப்பு உண்டு, அது எந்த சந்தேகமும் கிடையாது. பிறக்கும் அந்த தருணத்திலேயே நமக்கு விதி எழுதப்பட்டிருக்கு, அதை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துட்டு வரோம். அதில் முக்கியமாக நம்ம சொல்லும்போது மூலாதாரத்தில் தான் அந்த ரகசியம் சொல்லப்பட்டிருக்கு. இத்தனை பிறவிகள் எடுத்தோம், இத்தனை காலம், இனி எத்தனை பிறவிகள் எடுப்போம், எப்போ நமக்கு இறப்பு, இதை வந்து சொல்லக்கூடிய ஒரு ரகசியமான இடம் எது? நம்முடைய மூலாதார சக்கரம். அந்த மூலாதார சக்கரத்தை தான் நம்ம வந்து இறைவனுடைய நிலைப்பாட்டில் சொல்லுவாங்க. நம்முடைய திருமூலர் பார்வைப்படி பார்த்தீங்கன்னா ருத்ரன் இருக்கிறார் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த காலச்சக்கரத்தில் அதை குறிக்கிற ஒரு இடமா மூலாதார சக்கரம் இருக்கு. அப்போ அந்த மூலாதார சக்கரத்தில் தான் அந்த ரகசியம் இருக்கு. இதெல்லாம் நமக்கு தெரியாது, அறியாமை. அதனால நம்ம வந்து எக்காலத்திலையும் நமக்கு வந்து விழிப்புணர்வு தேவை, அவேர்னஸ், இந்த உயிரை பற்றின அவேர்னஸ். அதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்? தியானம் செய்யணும், யோக பயிற்சி பண்ணணும், மூச்சு பயிற்சி பண்ணணும், உடலை ஆரோக்கியமாக வச்சுக்கணும், நம்முடைய மனசை ஆரோக்கியமாக வச்சுக்கணும். இதெல்லாம் ஆரோக்கியமாக இருந்த பிறகு இறந்து போகிறது, இதுதான் முக்கியமான விஷயம். அதாவது வார்த்தைகளில் நம்ம பயன்படுத்துகிறோம். சொல்லுவாங்க, சில பேர் சொல்லுவாங்க, இந்த ஆரோக்கியமாக இருந்து என்ன பிரச்சனை, எப்படி இருந்தாலும் உயிர் போக தானே போகுது, ஏன் ஆரோக்கியமாக இருக்கணும்னு கேட்பாங்க. இந்த ஆன்மா வந்து எப்படி இருந்துச்சு? ஆரோக்கியமாக இருந்துச்சு இந்த ஆன்மா நம்முடைய கருவில் இருக்கும் போது. அதை வந்து அற்புதமாக பாதுகாத்து நம்மளை 10 மாதம் அந்த கருவில் பாதுகாக்கிற இறைவனா நம்முடைய பரம்பொருள் காப்பாற்றியிருக்காரு. அப்படிதான் இந்த உடம்பை நம்ம பாதுகாக்கணும். அப்படி பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த அறிவை கொடுத்துருக்குறார். அதனால தான் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஆன்மாவை பாதுகாக்கிறதுக்காக நாம் வந்து முயற்சி எடுக்கிறோம். அப்படி மீறி நமக்கு என்ன வருது? கவலை வருது, துக்கம் வருது, இதெல்லாம் வருது. இதெல்லாம் அகற்றிட்டு நம்ம இறைவனை மட்டுமே தொழுதுகிட்டு இருந்தால் ஆரோக்கியம் கிடைக்கும். ஆரோக்கிய நிலையில நம்ம பார்க்கும்போது மூப்பு வந்தால் நிச்சயமா இறப்பு உண்டு, அதுல எந்த சந்தேகம் கிடையாது. மகிழ்ச்சியா இறந்து போறது. இறப்புங்கிறது மகிழ்ச்சி, இறப்புங்கிறது இந்த உடம்புக்கு மட்டும்தான். ஏன்னா உடம்பை விட்டுதான், அந்த கூட்டை விட்டுதான் அந்த ஆன்மா போகுது. திரும்பி இன்னொரு பிறவி நம்ம எடுக்க போறோம், இன்னொரு இடத்துல பறக்க போறோம். அது எந்த பிறவின்னு தெரியல. அதனால இதை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ளுதல், இதை வந்து நிலையாமை. யாக்கைங்கிறது இப்போ ஒரு உடம்பு எடுத்துருக்கோம், இன்னொரு காலகட்டத்தில் வேற உடம்பு எடுக்கும். இதை புரியறதுக்கு தான் இந்த பாடலை சொல்ல வர. அதனால பட்டு ஆடையா இருந்தா கூட கிழிஞ்சு போகும். என்னதான் புத்தம் புதுசு ஒரு பொருள் வாங்கிட்டோம், அதை பயன்படுத்த என்ன ஆகும்? அந்த தேய்மானமாகும். அது மாதிரி இது உடம்பு அப்படிங்கிறதான் இந்த பாடலுடைய கருப்பொருள். அதுமாரி கருமயிர் வெண்மயிர் ஆகும். அந்த வார்த்தையை தான் அற்புதமானது. எல்லாரும் சொல்லுவாங்க, கருப்பு முடி இருக்கு, டை அடிச்சுக்கிறது, நம்ம இளமையா இருக்கணும் அப்படிலாம் நம்ம நினைக்கிறோம்ல. அது வந்து இயல்பானது. கருப்பா இருக்கிற முடி வெண்மையாகிறது இயல்பானது. சில பேர் சொல்லுவாங்க 60 வயசு 70 வயசுல அவருக்கு வந்து நிறைக்கல, அவருடைய இளமையாக அதை வச்சிருக்காரு, யோக பயிற்சி மூலமா தேக ஆரோக்கியத்தில் இருக்காரு. அவருக்கும் நிறைக்கும், ஆனா கொஞ்சம் தள்ளி இருக்கும். 70 வயசுல கூட ஆகலை அப்படின்னா கூட 80 வயசுல நிறைக்கலாம். நிறைக்காதுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஹார்மோனுடைய தன்மையினால லேட்டாக கூட இருக்கலாம். அதனால அதை வந்து நம்ம பெருமையா நினைக்கிறத விட, இருந்தாலும் அவருக்கு வயதானது ஆனது தான். ஆனா தள்ளி போடலாம், இறப்பை தள்ளி போடலாம். அதே நேரத்துல இறப்பே இல்லாத நிலை இறைவன் அடையணும்னா யோக பயிற்சி மேற்கொள்ளும். இதுதான் இந்த பாடலுடைய கருத்து. பார்க்கிறோம். இந்த பாடல் புரியும் நினைக்கிறேன். இந்த பாடலை இன்னொரு தடவை பாடி. மாறு திருத்தி வரம்பு இட்ட பட்டிகை, மாறு திருத்தி வரம்பு இட்ட பட்டிகை, வீரும் அதனை பெரிது உணர்ந்தார் இல்லை, வீரும் அதனை பெரிது உணர்ந்தாரில்லை, கூறும் கருமயிர் வெண்மயிர் ஆவதும், கூறும் கருமயிர் வெண்மயிர் ஆவதும், ஈரும் பிறப்பும் ஓர் ஆண்டு எனும் நீரே,
நீரும் பிறப்பும் ஓர் ஆண்டு எனும் நீரே. அடுத்த பாடல் போலாம். செல்வ நிலையாமை. அடுத்த பாடல் வந்து செல்வ நிலையாமை. இப்ப நம்ம பார்த்தது வந்து யாக்கை நிலையாமை. இந்த யாக்கை நிலையாமைங்கிறது உடம்பு. செல்வம் நிலையாமைங்கிறது யாரு? நாம சேர்த்து வைக்கிற செல்வம். இதுதான் நிலையாமை. இதுதான் நம்ம தெரிஞ்சுக்கணும். செல்வம் வந்து நிலை இல்லாதது. நாம சேர்த்து வைக்கிறது மட்டும் நிலை இல்லாதது அப்படின்னு நினைக்க வேண்டாம். பொதுவாகவே செல்வங்கிறது நிலை இல்லாதது. அப்போ அந்த செல்வ நிலை இல்லாத தெரிஞ்சுட்டு அந்த செல்வத்தை நம்ம என்ன செய்ய வேண்டாம், இழந்தாலும் கவலைப்படக்கூடாது. ரொம்ப சாதாரணமா சொல்லிடலாம், செல்வத்தை இழந்தா எப்படி கவலைப்படாம இருக்கிறது, அதை சம்பாதித்து பெற்றுக்கொள்ளலாம். ஆனா இந்த ஆன்மாவை வருத்தப்பட வச்சா என்ன பண்ண முடியாது, அதனால நோய் உருவாகும், அதனால உடம்பு பாதிக்கும், அதனால மனசு பாதிக்கும், அதனாலதான் உயிரிழப்பு ஏற்படும். அதனால என்ன சொல்றாரு, செல்வம் நிலையாமை அப்படின்னு தெரிஞ்சுட்டா நம்ம வருத்தப்பட மாட்டோம். செல்வத்தை சேமிக்கிறோம், அதனால என்ன ஆகுது, இழப்பு ஏற்படுது. ஐயோ இவ்வளவு சேர்த்துட்டோமே, ஐயோ திடீர்னு அந்த செல்வம் வந்து ஏதோ ஒரு இதுல நட்டமாயிடுச்சு, ஐயோ செலவாயிடுச்சு, ஏதோ ஒரு இதுல இழப்பு ஏற்பட்டுருச்சு, நம்மள அறியாம விட்டு போயிடுச்சு, அப்ப வருத்தப்படுறோம். அது வந்து தெரிஞ்சுக்கிட்டு பரவாயில்ல, அப்படிதான் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான், இது நிலைக்காது, ஆனாலும் சேர்த்து வைக்கிறோம். ஏன், கொஞ்ச நாளைக்கு நம்ம வந்து வயசான காலத்துல என்ன பண்ண முடியாது, சம்பாதிக்க முடியாது, அப்போ சேர்த்து வைக்கிறது தப்பு இல்லை. ஆனா அந்த சேர்க்கிறதோட பலன் என்ன, மற்றவர்களுக்கு உதவி பண்ணுங்க, அதுதான் நிலையாமை. எதுக்கு நிலையாமை சொல்றாரு, செல்வம் சேர்த்து வைக்கிறது தப்பு இல்லை, மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு தான் அந்த செல்வம். நம்ம படிக்கிற கல்வி யாருக்கு, மற்றவர்களுக்கு சொல்வதற்கு. நான் கல்வி படிச்சுட்டேன், வேலைக்கு போயாச்சு, குடும்பத்தை பாதுகாத்துக்கணும், அவ்வளவுதான், முடிஞ்சா இல்லை, சமூகத்துக்கு அதை பயன்படும். நாம் கற்ற கல்வியை சமூகத்திற்கு பயன்படணும். நாம் சேமித்து வைக்கிற அந்த அறிவு சமூகத்துக்கு பயன்படணும். நாம் சேர்த்து வைக்கிற செல்வம் மற்றவர்களுக்கு பயன்படணும். மற்றவர்கள்லாம் யாரு, முதல்ல குடும்பத்துல உறவுகள், நம்முடைய நெருக்கமான நண்பர்கள், அப்புறம் சமூகம், எல்லாருக்கும் அந்த செல்வம் பயன்படணும். நம்ம மட்டுமே அனுபவிக்கிறது இல்லை, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது. அப்போ இது செல்வம் நிலையாம தெரிஞ்சுட்டா என்ன பண்ண முடியாது, நம்மளே வச்சுக்கணும் அப்படின்ற எண்ணம் வராது அப்படிங்கிறது திருமூலர் பார்வையால். இதான் இந்த பாடலுடைய கருப்பொருள். இந்த பாடலுடைய பாடலுக்குள்ள போலாம். அருளும் அரசனும் ஆணையும் தேரும் பொருளும் பிறர் கொள்ள போவதன் முன்னம் தெருளும் உயிரொடும் செல்வனை சேரில் அருளும் பிணை அவன் மாதவம் நன்றே. இந்த பாடல் பாடலாம். அருளும் அரசனும் ஆணையும் தேரும், அருளும் அரசனும் ஆணையும் தேரும் பொருளும் பிறர் கொள்ள போவதன் முன்னம், பொருளும் பிறர் கொள்ள போவதன் முன்னம் தெருளும் உயிரொடும் செல்வனை சேரில், தெருளும் உயிரொடும் செல்வனை சேரில் அருளும் பிணை அவன் மாதவம் அந்நன்றே, அருளும் பிணை அவன் மாதவம் நன்றே. அருளும் அரசனும் ஆணையும் தேரும், அருளும் அரசனும் ஆணையும் தேரும் பொருளும் பிறர் கொள்ள போவதன் முன்னம், பொருளும் பிறர் கொள்ள போவதன் முன்னம் இருளும் உயிரொடும் செல்வனை சேரில், தெருளும் உயிரொடும் செல்வனை சேரில் அருளும் பிணை அவன் மாதவம் நன்றே, அருளும் பிணையவன் மாதவம் நன்றே. நம்முடைய சுபானமுடைய புத்தகனுடைய விளக்கம். அருள வல்ல அரசனும் செல்வனை சேரி அச்செல்வம் அருள்வான் அப்படின்னு சொல்றாரு. ஒரே வரியில அவர் சொல்லி முடிச்சிட்டாரு. இன்னும் கொஞ்சம் ஆழமா இந்த பொருளை நம்ம வரதராசன் ஐயர் புத்தகத்தை பார்க்கலாம். அருள் புரியும் அரச பதவியும் யானைப்படையும் தேர்ப்படையும். ஆணையும் தேரும் அப்படின்னு சொல்லும்போது யானைப்படை,
தேர்ப்படை அப்படிங்கிறத தேர்வு. பொருள் குவியலும் ஆகியவற்றை பிறர் கொள்ள போவதன் முன்னம். அரசனுக்கு என்ன இருக்கு? யானை இருக்கு, யானைப்படை இருக்கு, தேர்ப்படை இருக்கு, இதெல்லாம் இருக்கு. எப்படி இருந்தாலும் அரசன் என்ன பண்ணுவாங்க? எதிரி நாட்டு ஆள் என்ன பண்ணுவாங்க? அவனுடைய போர் புரிந்து அவனுடைய செல்வத்தை எடுத்துக்கலாம், நாட்டை என்ன பண்ணிடலாம்? அடிமைப்படுத்திடலாம். அவனையே அடிமைப்படுத்தி சிறைப்படுத்திடுவாங்க. இது வழக்கமா நடக்கிறது தானே, இது தெரிஞ்ச விஷயம்தான். அப்ப அந்த அரசனா இருக்கக்கூடியவன் செழிப்போடு இருக்கிறான், அவனுக்கு தேர்ப்படை இருக்கு, பொருள் நிறைய வச்சிருக்கான், இதெல்லாம் இருக்கு. ஆனா அவனுக்கு எப்படி இருந்தாலும் இழப்பு உண்டு. போர் புரிந்து அவனுடைய நாட்டை இழந்துடலாம், அவன் எதிரி நாட்டுல போய் அடிமையாயிடலாம் அல்லது சிறைப்படுத்தப்படுவான். அதனால என்ன செய்யணும் அப்படிங்கிறது அடுத்த வரியில சொல்றாரு. பிறர் கவர்ந்து செல்வதற்கு முன், அதனாலதான் அந்த வார்த்தையை போடுறாரு, பிறர் கொள்ள போவதன் முன்னம். பிறர் அதை கவர்ந்துருவாங்க, எப்படி இருந்தாலும் எடுத்துருவாங்க, ஏதோ ஒரு காரணம். அப்போ என்ன செய்யணும் அப்படின்னா, தெருளும் அப்படிங்கிற வார்த்தை போடுறாரு. உயிரோடும் செல்வனை சேரி, தெளிந்த உயிரோடு நிலையான செல்வத்தை உடைய இறைவனை அடைந்தார். எது உண்மையான செல்வம் அப்படிங்கிறதா அந்த கடைசி வரி தான் முக்கியமான வரி. அதுதான் ஒரு வரியில நமக்கு சுபானம்லையா கொடுத்துட்டார். அரசன் கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை விட இறைவனை அடைகிற சிறந்த செல்வம். செல்வம் அப்படிங்கிறது எது? நிலையான செல்வம் எது? இறை அருளை பெறுவதுதான் சிறந்த செல்வம் அப்படின்னு அந்த செல்வத்தை என்ன சொல்ல வர்றாரு? தெருளும் அப்படிங்கிற வார்த்தையை போடுறாரு. தெருளும் உயிரோடும் செல்வனை சேரி, தெளிந்த உயிரோடு நிலையான செல்வத்தை உடைய இறைவனை அடைந்து விடி. இறைவனை அடைஞ்சிடணும், அதான் முக்கியம். உயிரோட இறைவன் அடையணும். நல்லா கவனிக்கணும். ஏற்கனவே நம்ம பார்த்துட்டே வரோம், பாயிரத்திலையும் பார்த்துருப்போம், அதுக்கப்புறம் நம்முடைய தந்திரங்கள்லையும் பார்த்துட்டு வரோம். என்னென்ன பார்க்கணும்? விளக்கம் சொல்லுங்க. தெருளும்னா என்ன அர்த்தம்? தெளிந்த, தெருளும்னா தெளிந்த உயிரோடு, தெளிந்த நிலையில் உயிரோடு, உயிர்ந்த நினைவோட இருக்கும். தெளிந்த உயிர் அப்படின்னு என்ன அர்த்தம்? இந்த உயிர் இருக்கு, நிலை கான்சியஸ் மைண்ட்ல இருக்கும், அதான் தெளிந்த, அதான் தெருளும்ன்ற வார்த்தை. அந்த வார்த்தையில சொல்லும் போது தெளிந்த உயிரோடு நிலையான செல்வத்தை. மாதவம் அன்றே அப்படின்றார். மாதவம்னா என்ன? இறைவன் மேல செய்யக்கூடிய தவநிலை, அதுதான் நிரந்தரமான செல்வம். எது நிலையானது? இறைவன் மேல வைத்திருக்கிற அந்த பக்தி, இறைவன் வைத்திருக்கிற அந்த தவம், இதுதான் நிலையான செல்வம். மற்றதெல்லாம் என்ன ஆகும்? கவர்ந்து போயிடுவாங்க. ஒத்துக்கிறீங்களா? இவர் நல்ல பக்திமான், அருள் வைத்திருக்கிறார். இந்த அருளை யாராவது திருட முடியுமா? திருட முடியாது. படிச்சிருக்காங்க, அந்த படிப்பையும் திருட முடியாது. அந்த படிப்பு உலகியல் வாழ்க்கைக்கு ஓகே, நம்ம நல்லா படிச்சிருக்காரு, கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க. ஆமா, படிச்சிருக்காரு, சம்பாதிக்கிறாரு, அது அவர் படிச்சதை திருட முடியாது. ஆனா அவர் வச்சிருக்கிற செல்வத்தை திருடிடலாம். ஆனா அந்த அறிவு எப்படி வரைக்கும் இருக்கும்? இந்த பிறவியில இந்த வினை முடிகிற வரைக்கும் இருக்கும். அப்புறம் அடுத்த பிறவியில அது தொடரும், அது வேற விஷயம். ஆனா அது எது தராது? அது ஞானத்தை கொடுக்காது. அந்த படிப்பு ஞானத்தை கொடுக்காது. இந்த உலகியல் படிப்பு படிக்கிறோமே, அது ஞானத்தை கொடுக்காது. ஆனா இறைவனை அறியக்கூடிய அறிவு, அதுதான் சிறந்த ஞானம். அந்த செல்வத்தை நாம் என்ன பண்ணணும்? தவத்தின் மூலமாக பெறணும். அதுதான் அந்த வார்த்தையை போடணும். தெளிரும், தெளிருங்கிற வார்த்தை தெளிந்த அருள். தெளிரும் அப்படிங்கிற போது தெளிந்த அருள் கொண்ட உயிர். இந்த உயிரை பெறணும்னா தெளிந்த அருள் இருக்கணும், தெளிந்த நிலையில. அப்படி இருக்கக்கூடிய நிலையில உயிர் நம்ம நினைக்கிறோம். இந்த ஆன்மா தெளிந்த நிலையில தான் பார்க்க முடியும். கடவுளை எல்லாரும் எங்க தேடுறாங்க? கோயிலா போறாங்க, மலை பிரதேசங்களா போறாங்க, பல காடுகள் மேடுகள்ல போய் அடையிறாங்க. ஆனா எங்க இருக்கிறாரு இறைவன்? தெளிந்த அருளாய் உயிருள்ள இருக்காரு, நம்மளோட உயிருள்ள கலந்துருக்கிறாரு. அங்க நம்ம தவம் பண்ணணும், அவரை நினைச்சு நம்ம கண்ணை மூடி தவம் பண்ணணும். இங்க இருக்கணும். ஆக்னை இந்த புருவ மத்திக்கு நடுவுல இருக்கிறார், அவரை நினைச்சு நம்ம தவம் பண்ணணும். கண்ணை மூடுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்? மூக்கோட நுனியை பார்த்துக்கிட்டே கண்ணை மூடணும். அந்த முனியை நினைச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா நம்முடைய புருவ மத்தியை நினைக்கலாம். அதனாலதான் மூக்க நுனியை நினைங்கன்னு சொல்றோம் இந்த தியானத்தின் மூலம். அப்போ இறைவனை நினைக்கிறதுக்கான வழி எது? தவம் செய்ய, மாதவம். அதுதான் நிரந்தரமான செல்வம். இந்த செல்வத்தை பெறாம ஏதோ செல்வத்தை பெற்றுட்டு இருக்கோம், அது நிலை இல்லாத. அதுதான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறேன்.
இதை வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம், இந்த செல்வத்தை பற்றி கவலைப்பட மாட்டோம். ஏன்னா அது நிலை இல்லாதது. இந்த பாடல் அருளும் அரசனும் ஆணையும் தேரும், அருளும் அரசனும் ஆணையும் தேரும், பொருளும் பிறர் கொள்ள போவதன் முன்னம், பொருளும் பிறர் கொள்ள போவதன் முன்னம், தெருளும் உயிரோடும் செல்வனை சேரில், பொருளும் உயிரோடும் செல்வனை சேரில், அருளும் பிணை அவன் மாதவம் நன்றே, அருளும் பிணையவன் மாதவம் நன்றே. இறைவனை அடையணும், அதான் நம்முடைய அல்டிமேட் கோல், அதான் செல்வம், அதான் நிரந்தரமானது. இதை வந்து சொல்லும்போது இன்னொரு பாடல்ல சொல்வாரு, சிவலோகம் கண்டேன் அப்படின்னு சொல்லுவார். எங்க கண்டாரு? நம்முடைய சித்தத்தின் உள்ளே அப்படின்னா, உயிரோடு இருக்கும்போதே சிவலோகம் பார்க்கறது அப்படின்வாங்க. அதாவது சொல்லுவாங்க, செத்த பிறகு சிவலோகம் வைகுண்டம் சென்றிடலாம் என்று நினைத்தார் பித்த மனிதர் இவர் அப்படின்வார். யாரு? மகாகவி பாரதியார் சொல்வார். இறந்த பிறகு சிவலோகம் போலாம்பா, சொர்க்கலோகம் போகலாம், வைகுண்டம் போகலாம்னு சொல்றாங்க. அப்படி கிடையாது. இருக்கும்போதே சொர்க்கலோகம் எது? மற்றவங்களுக்கு உதவி செய்யறதுன்னு சொல்லுவார். மகாகவி பாரதியார் பாடல்லையும் இந்த வார்த்தைகள் இருக்கு. அப்போ இருக்கும்போது எது சொர்க்கம்? மற்றவர்களுக்கு உதவி செய்வதன் மூலமாக ஆன்மா மகிழ்ச்சி அடையுது. நாம செல்வத்தை இழந்தாலும் பரவாயில்ல, செல்வம் தானே, அது சம்பாரிச்சுக்கலாம் அப்படின்னு சாதாரணமா இருந்துடணுமா? அதுதான் நமக்கு மகிழ்ச்சி, அதுதான் நிலையானது. இறைவனை நினைக்கிறதா நிலையான செல்வம். இத வந்து உயிரோடு இருக்கும்போது தான் நம்ம செய்ய முடியும். இறந்த பிறகு நம்ம வந்து செல்வத்தை உயிரோடு இருக்கும் முயற்சி பண்ணி பெற்றலாம். இறந்த பிறகு இறைவனை அடைய முடியாது. திருப்பி இன்னொரு பிறப்பு பிறப்பு, திருப்பி அந்த சைக்கிள் கண்டினியூ ஆகும். அப்போ இருக்கும்போது மட்டும்தான் இந்த சிந்தனை, அதுவும் மனுஷனா இருக்கும்போது தான், மனித பிறவியில மட்டும்தான் இந்த சிந்தனை பகுத்தறிவு. மற்ற மரம் செடி கொடியில் எல்லாம் போயிட்டு நம்ம சிந்தனை பண்ண முடியாது. இறைவன் நிலையிலிருந்து நம்ம அடைவதற்கான வழி வந்து இந்த மனித பிறவி. அதனால இதை வந்து பெற்றுக்கொள்ளணும், இறைவனை அடைவதற்கான முயற்சியில நம்ம இருக்கணும். அதான் அந்த பாடல். அடுத்த பாடல் நம்ம பார்க்கலாம். இன்னொரு பாட்டு பார்த்துக்கலாம். இயக்கு உரு திங்கள் இருட்பிழம்பு ஒக்கும், துயக்கு உரு செல்வத்தை சொல்லவும் வேண்டாம், மயக்கு அற நாடுமின் வானவர் கோணை, பெயல் கொண்டல் போல பெருஞ்செல்வம் ஆமி. பாடல் பாடிடுவோம், விளக்கம். இயக்கு உரு திங்கள் இருட்பிழம்பு ஒக்கும், இயக்குரு திங்கள் இருள் பிளம்பு ஒக்கும், துயக்கு உரு செல்வத்தை சொல்லவும் வேண்ட, துயக்கு ஒரு செல்வத்தை சொல்லவும் வேண்டா, மயக்கு அற நாடுமின் வானவர் கோணை, மயக்கர நாடுமின் வானவர் கோனை, பெயல் கொண்டல் போல பெருஞ்செல்வம் ஆமி, பெயல் கொண்டல் போல பெருஞ்செல்வமாமே. இயக்கு உரு திங்கள் இருட்பிழம்பு ஒக்கும், இயக்குரு திங்கள் இருள் பிளம்பு ஒக்கும், துயக்கு உரு செல்வத்தை சொல்லவும் வேண்ட, துயக்குரு செல்வத்தை சொல்லவும் வேண்டா, மயக்கு அடநாடுமின் வானவர் கோணை, மயக்கர நாடுமென் வானவர் கோனை, பெயல் கொண்டல் போல பெருஞ்செல்வம் ஆமி, பெயல் கொண்டல் போல பெருஞ்செல்வமாமே. நிறை நிலவாய் புழியும் சந்திரனும் ஒரு நாள் கரை இருளாகும், ஆதலின் செல்வம் வறுமைக்கு வழிவிட்டு நீங்கும் என்பது சொல்லாமலே பெறப்படும். தேவர் தலைவனை நாடுக, அவன் மேகம் போல நின்று அருள் தருவான்.
அப்படின்னு சொல்லிட்டார். அப்படியே ஒரே ஒட்டுமொத்தமான பொருளாக பார்க்குறோம். திங்கள்னா நமக்கு தெரியும், நிலவு, சந்திரன். நமக்கு தெரியும் அமாவாசை, பௌர்ணமி நம்ம சொல்லுவோம். அதை தான் அவர் சொல்ல வர்றாரு. எப்படி இருக்கு நம்மளுடைய சந்திரன்? சிறிதா தோன்றி பெரிய அளவுல பௌர்ணமியா தெரியுது. பௌர்ணமியா இருக்கும்போது என்ன ஆகுது? அப்படியே குறைந்து போய் அமாவாசையா தெரியுது. இப்போ இது வந்து மாற்றம் நடந்துகிட்டே இருக்கு. இது வந்து நம்ம நாலடியார் பாடலே இருக்கும். அதுல வேற ஊமையில சொல்லியிருப்பாங்க, சிறியார் தொடர்பு பெரியார் தொடர்பு. சிறியார் தொடர்புன்னு யாரு? அவங்க கிட்ட நட்பு வச்சுக்கிற போது பெரிய லெவல்ல இருக்குமா, பௌர்ணமி மாதிரி ரொம்ப பிரம்மாண்டமான நட்பு இருக்குமா. அப்படியே போக 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 அமாவாசை இருள் மாதிரி ஆயிடுமா, நட்பு போயிடும். ஆனா பெரியார் தொடர்பு யாரு? பெரியார்னா யாரு? சான்றோர்கள். அவங்க தொடர்பு எப்படி இருக்கும்? தொடக்கத்துல ரொம்ப சின்னதா தான் இருக்குமா அந்த நட்பு. போக போக என்ன ஆகும்? அந்த நட்பு விரிந்து பௌர்ணமி வெளிச்சம் மாதிரி சிறந்து விளங்கும். அது வந்து நாலடியார்ல இந்த இதே ஓமைய நாலடியார்ல இருக்கு. ஆனா இந்த ஓமையை திருமூலர் எப்படி சொல்றாரு? செல்வம் வந்து அப்படிதான், நிறைய வருது செல்வம், அது திடீர்னு இல்லாம போயிடும். அமாவாசை இருள் மாதிரி, அது நிலை இல்லாதது, இருள் சேர்ந்துடும். எது நிலையானது? வானவர் கோன் யாரு? வானவனுடைய தலைவன் யாரு? பரம்பொருளாக சிவபெருமான். அவரை நம்ம நாடணும். அவரு தான் நமக்கு என்ன பண்றாரு? பெயல் பெயல் கொண்டல் போல பெருஞ்செல்வம் ஆமை. மழை மேகம் மாதிரி அருள் புரிவார். மழை மேகம், மழை வருது அப்படின்னு நம்ம சொல்றோம், அது அருளா சொல்றாரு. மழை மேகம் அருள்ன்ற யாரு? இறைவன் நம்ம வழிபட்டோம்னா மழை மேக அருள் மாதிரி நமக்கு பொழிஞ்சிடுவார். அந்த செல்வம் தான் நிலையானது. அமாவாசை இருள் மாதிரி நல்லா பெருசா இருந்த செல்வம் அமாவாசை இருளா போயிடும். அது நிலையற்ற. எது நிலையானது? மழை மேகம் எவ்வாறு பொழிந்து நன்மை தருதோ அதுதான் அருள். அந்த அருள் தான் நிலையானது அப்படின்னு ஓமைப்படுத்துறார். முதல் 2 அடியில சொல்லும்போது திங்கள் இருள் பிழம்பு ஒக்கும் அப்படின்றார். எப்படி அமாவாசை இருள் உருவாகுது நமக்கு தெரியும். அதுதான் முதல் அடியில சொல்றாரு. துயக்குறு செல்வத்தை சொல்லவும் வேண்டாம். அது எப்படி கரைஞ்சி போகும்? அது சொல்லவே முடியாது, சொல்லவும் வேண்டாம். அது போய் எக்ஸ்பிளைன் பண்றதா? எப்படி இருந்தாலும் அது கரைஞ்சிதான் போகும், இல்லாம போயிடும். அது சொல்லணுமா என்ன அப்படின்னு கேட்கிறேன். சொல்லவும் வேண்டாம், சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. மயக்கற நாடுமீன். மயக்கம்னா என்ன? இந்த உலகியல் மயக்கம். நம்ம கிட்ட செல்வத்தை செல்வம் சேரத்துக்கு முன்னாடி ஒரு மனிதன் எப்படி இருப்பான், செல்வம் சேர்ந்த பிறகு எப்படி இருப்பான், நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். நடைமுறை வாழ்க்கையில உறவுகளா இருக்கலாம், நட்பா இருக்கலாம், கேள்விப்பட்டிருப்போம், கதைகளா கூட கேள்விப்பட்டிருப்போம். எப்படி இருந்தாரு பாருங்க. ஒரு உதாரணத்தை சொல்லுவோம். சாதாரண மாட்டு தொழுவத்துல மாடு வளர்ப்பாரு, நல்ல பால் கறந்து சம்பாதிப்பாரு. அதுக்கப்புறம் அவர் வந்து ஊர் மக்கள் நல்லா அவரை வந்து புகழ்ந்து, நல்லா இருக்காரு இவருக்கு வந்து இவர் வந்து ஒரு இதுல நிற்கிறாரு, அந்த ஊர் தலைவரா நிற்கிறாரு. ஒரு ஆசை, நம்மெல்லாம் நின்று மக்களுக்கு நல்லது பண்ணலாம்னு நினைக்கிறாரு. இது ஒரு சிறு கற்பனை கதை, இது வந்து நிஜ கதை கிடையாது, ஒரு கற்பனை கதை. அவர் என்ன பண்றாரு? மக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டாரு. அவர் வந்து மாடெல்லாம் வளர்த்து பணம் சம்பாதிச்சாரு. அப்புறம் என்ன ஆயினாரு? மக்கள் கிட்ட நல்ல பேர் வாங்கிட்டாரு, ஊர் தலைவன் ஆயிட்டாரு, கிராமத்துல ஊர் தலைவன் ஆயிட்டாரு. அப்புறம் என்ன ஆயினாரு? ஊர் தலைவன் ஆனோடனே அவரோட மனம் மாறி போச்சு. முதல்ல எப்படி இருந்தாரு? ரொம்ப ஒருமையில இருந்தாரு. ஒருமையில இருக்கும்போது தன்னுடைய சமூகத்திற்கு உதவி செய்யணும்னு நினைச்சாரு. அதனாலதான் அவர் நின்னாரு, ஊர் தலைவரா நின்னாரு, ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்ச உடனே பணம் வந்துருச்சு. பணம் அவர் நினைச்சதை விட ஜாஸ்தி வந்துருச்சு, புகழ் வந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு? அடுத்த தேர்தலில் அவர் என்ன ஆயிட்டாரு? காணாம போயிட்டாரு. இது கற்பனை கதை. அது மாதிரி நம்ம இதெல்லாம் வந்து செல்வம் நிலை இல்லாதது அப்படின்னு நம்ம தெரிஞ்சா கூட சேர்ப்பாங்க. ஏன்னா அது மயக்கம். இது என்னது? மயக்கம்னு அர்த்தம். செல்வம் நிலை இல்லாதது தான், ஆனா மயக்கத்துல இருக்காங்க. ஏன் அந்த மயக்கத்துல இருக்காங்க? அதுதான் மாயை. அதுதான் இறைவனுடைய விளையாட்டு. இறைவன் ஏன் அந்த மயக்கத்தை கொடுக்குறாரு? இறைவனை நினைக்காம இவரை அழுத்துறாரு. பாவம் இன்னும் கண்டினியூ பண்ணணும், இவருடைய வினை இன்னும் முடியல, அதனால அந்த மயக்கத்துல இருக்காரு. வினை முடிஞ்சா மயக்கத்தை தெரிஞ்சுவார். அந்த மயக்கம் அப்படிங்கிறத மயக்கற அப்படின்ற வார்த்தை சொல்றாரு. நாடுமின் யாரை நாடணும்? இறைவனை நாடணும், பரம்பொருளாக சிவபெருமானை நாடணும். மயக்கத்தோட நாட முடியாது. செல்வத்தை வச்சுக்கிட்டு நான் கோடி செல்வத்தையும் நான் வந்து இறைவனுக்கு உண்டியல போடுறேன், அவர் அதான் கேட்கிறாரு.
ஆனா நம்ம நினைச்சிட்டு இருக்கோம், இது அறியாமை. நிறைய செல்வத்தால நான் என்ன பண்ண போறேன், இறைவனுக்கு நான் வந்து படையல் பண்றேன், நிறைய செல்வத்தால இறைவனை அலங்கரிக்கிறேன். அது அவர் விரும்பவே இல்லையே. அவர் கேட்கறது என்ன, மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க, சமூகத்திற்கு பயன்படுங்க, அறம் செய்யுங்க, நல்ல எண்ணத்தை வளர்த்துக் கொள்ளுங்கள். அதுதான் அவர் சொல்லக்கூடியது. அது மயக்க அறம். நாடுமின் வானவர் கோன், அதை நம்ம பார்த்த மாதிரி பரம்பொருளாகிய சிவபெருமான். அது அப்படி இருந்துச்சுன்னா நமக்கு எப்படிப்பட்ட செல்வம் கிடைக்கும், மழை மேகமா பொழியுமா அந்த அருள் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய கருத்து. இந்த பாடல் புரியுதுங்க விளக்கம். நம்ம பாடல் இந்த பாடல் நிறைவு பண்ணிக்கலாம். இந்த பாடலோட இயக்கு உரு திங்கள் இருள் பிழம்பு ஒக்கும், இயக்குரு திங்கள் இருள் பிழம்பு ஒக்கும், துயக்கு உரு செல்வத்தை சொல்லவும் வேண்ட, இயக்குரு செல்வத்தை சொல்லவும் வேண்டா, மயக்கு அறநாடுமின் வானவர் கோனை, மயக்கர நாடுமின் வானவர் கோனை, பெயல் கொண்டல் போல பெரும் செல்வம் ஆமே, செயல் கொண்டல் போல பெரும் செல்வமாமே.